Today we are going to solve one important problem in not-for-profit organization for CMA Intermediate. Let me read the question first. The following information obtained from the books of Young Bengal Club as on 31st March 2013 at the end of first year of the club. Prepare receipts and payments account, income and expenditure account and balance sheet. அப்போ இதில் கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்ம ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரிப்பேர் பண்ணோம், பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், த டொனேஷன் ரிசீவ்ட் ஃபார் பில்டிங் அண்ட் புக்ஸ் ₹2 lakhs. அப்போ இது என்ன, ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் ரிசிப்ட் சைடு வர வேண்டிய அமௌண்ட் டொனேஷன் ரிசீவ் பண்ணியிருக்கோம் ஆச்சுங்களா. ஆக்சுவலாக டொனேஷன் ஃபார் பில்டிங் அப்படின்னா என்ன பண்ணோம், இது ஒரு லைபிலிட்டி மாதிரி காமிச்சு பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் இதை காட்டணும். அதுவும் பாருங்கள். அதர் ரெவன்யூ இன்கம் அண்ட் ரிசிப்ட்ஸ் வேர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அதில் 2 காலமாக கொடுத்துருக்காங்க, ரெவன்யூ இன்கம், ஆக்சுவல் ரிசிப்ட். ரெவன்யூ இன்கம்னா அந்த வருஷத்துக்கு உண்டான டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக இருந்தாலும் சரி, இன்கமாக இருந்தாலும் சரி, அது இங்கே வந்து இன்கம் வந்து அந்த வருஷத்துக்கு உண்டான இன்கம் இவ்வளோ தான். ஆனால் ஆக்சுவலாக நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இது ஆஸ் பர் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் பிரகாரம் அப்படின்னு அர்த்தம், எவ்வளோ கேஷாக ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பாருங்கள் 17,000 ஆக்சுவலாக ரிசீவ் பண்ணியிருக்கோம், ஆனால் அந்த வருஷத்துக்கு உண்டானதும் எவ்வளோனா 17,000 தான். சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 19,000 rupees தான் ஆக்சுவலாக ரிசீவ் பண்ணியிருக்கோம், ஆனால் அந்த வருஷத்துக்கு உண்டானது 20,000. அப்போனா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிசிப்ட் சைடில் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு 19,000 ஆட் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு 1,000 அப்படின்னு போட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் காட்டணும். அதே மாதிரி லாக்கர் ரெண்ட் அப்படிங்கிறது ஒரு ரிசிப்ட் தான். அதான் நம்மக்கிட்ட லாக்கர் இருக்கும், கொண்டு வந்து கொடுக்குறவங்க வந்து நமக்கு இன்கம் அது சார்ஜுக்கு பைசா கொடுப்பாங்க, ரெண்ட் மாதிரி கொடுப்பாங்க, அது இன்கம். வி ஹேவ் டு ட்ரீட் இட் அஸ் இன்கம். அப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா 600 rupees ரெண்ட், ஆக்சுவல் ரெண்ட்டு. அந்த ரெவன்யூ இன்கமும் பார்த்தீங்கன்னா 600 தான், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சன்ட்ரி இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1060 அதுதான் ஆக்சுவலாக நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஆனால் ரெவன்யூ நமக்கு வர வேண்டியது எவ்வளோன்னா 1600 வரணும். அப்போ நீங்கள் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் இன்கம் சைடில் கிரெடிட் சைடில் நீங்கள் எப்படி காட்டணும் அப்படின்னா, சப்ஸ்கிரிப்ஷன் சன்ட்ரி இன்கம் 1060 ஆடு அவுட்ஸ்டாண்டிங் சன்ட்ரி இன்கம் அப்படின்னு ரிமைனிங் பேலன்ஸ் 540 காமிச்சிங்கன்னா டோட்டல் 1600 வந்துடும். அதே மாதிரி ரிஃப்ரெஷ்மெண்ட்டுன்னு ஒரு 16,000 rupees கொடுத்துருக்காங்க. இந்த 16,000 rupeesல ரிஃப்ரெஷ்மெண்ட்டில் செலவு எதாவது இருக்கா பாருங்கள். கீழே ரெஃப்ரெஷ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பார்த்து ஒரு 8,000 rupees கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், ரிசிப்ட் தான் அதிகமாக இருக்குது. அப்போ இதையும் நீங்கள் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் கிரெடிட் சைடில் ரிசிப்ட் சைடில் போட்டுட்டு லெஸ் அந்த எக்ஸ்பென்சஸையும் போட்டுட்டு நெட் ஃபிகர் 8,000 காமிச்சா போதும். அப்புறம் லேண்டு பாருங்கள், லேண்டு காஸ்ட் வந்து 10,000 rupees. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லேண்டு அதுதான் வாங்கியிருக்காங்க, இது கேபிட்டல். அதனால் இது வந்து என்ன வரணும் அப்படின்னா, லேண்டை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ்டு அசெட் அப்படிங்கிறனால அசெட் சைடு வரணும். ஃபர்னிச்சர் 1,30,000 rupees பேமெண்ட் கொடுத்துட்டு 1,46,000 உண்டானதை வாங்கியிருக்கோம். அப்போ ஃபர்னிச்சர் பேலன்ஸ் ஷீட்டில் காட்ட வேண்டியது அமௌண்ட் 1,46,000 அமௌண்ட்டு. அப்போ மீதி எவ்வளோ வரும், ஒரு 16,000 rupees சன்ட்ரி கிரெடிட்டார்ஸாக வரும், அதையும் லைபிலிட்டியில் காட்டணும். சேலரிஸ் பார்த்தீங்கன்னா 4,800 தான் ஆக்சுவல் பேமெண்ட்டு. ஆக்சுவலாக அந்த வருஷம் கொடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா சேலரிஸ் 5,000. அப்போ என்ன பண்ணோம், கொடுத்தது எவ்வளோ அப்படின்ட்டு டெபிட் சைடில் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் 2 salaries 4,800 போட்டு ஆட் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு போட்டு ஒரு 200 ஆட் பண்ணி போடணும் 5,000 நெட் காலத்தில். அந்த 200 rupees அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அப்படின்னு பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் காட்டணும். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் ஆஃப் பிளே கிரவுண்டு 2,000 அப்படின்னா என்ன பாருங்கள், ஆக்சுவல் பேமெண்ட் 1,000 தான் கொடுத்துருக்கோம், ஆனால் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுதான், ரெவன்யூ ஒரு வருஷத்துக்கு 2,000 அப்போ என்ன பண்ணோம், பெய்டு 1,000 ஆட் அவுட்ஸ்டாண்டிங், அப்போ அது ஒரு 1,000. அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2,000 அவுட்டரில் காலத்தில் போடணும். இது வந்து லைபிலிட்டிலையும் இந்த 1,000 அவுட்ஸ்டாண்டிங் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பிளே கிரவுண்ட் அப்படிங்கிறத லைபிலிட்டிலையும் காட்டணும். ரெண்ட் பாருங்கள், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 8,000 ஆக்சுவல் பேமெண்ட், ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா அது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 8,000. அப்போ 2 ரெண்டுன்னு போட்டு 8,000 டெபிட்டில் போட்டுடலாம். இந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்டு தான் நம்ம ஏற்கனவே டிடெக்ட் பண்ணி நம்ம கிரெடிட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ இதில் பாருங்கள், இந்த டொனேஷன் ரிசீவ்ட் ஃபார் பில்டிங் அண்ட் புக்ஸில் வந்து ஒரு 2 lakhs ரிசீவ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலிருந்து என்ன செலவு பண்ணியிருக்கேன்னா அந்த டொனேஷனில் இருந்து ஒரு 25,000 புக்ஸ் வாங்கியிருக்கோம். அப்போ இதில் என்ன பாருங்கள், இது அசெட்டு. அப்போ புக்ஸுக்கு வந்து அசெட் சைடில் 25,000. பேலன்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஒரு 1,60,000 rupees 9% கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இன் 9% கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைடில் 1,60,000. அப்போ மொத்தமாக எவ்வளோ வந்தது நமக்கு, ஆக்சுவலாக டொனேஷன் வந்தது 2 lakhs. இப்போ செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 ஃபார் புக்ஸு, 1,60,000 ஃபார் செக்யூரிட்டிஸு. அப்போ மீதி இருக்கிற 15,000 rupees என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேர்ம் டெபாசிட்டில் போட்டிருக்காங்க. அப்போ அதுவும் வந்து அசெட்டு. அப்போ டேர்ம் டெபாசிட்னு போட்டு ஒரு 15,000 போடணும். Depreciate furniture and books at 10%.
ஃபர்னிச்சர் எவ்வளோ பாருங்கள், 1,46,000 rupees காஸ்ட் ப்ரைஸ். அதுக்கு 10% போடணும். 10% போட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் டெபிட் சைடில் டெப்ரிசியேஷன் போடணும். அதை டிடெக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஷீட்டில் போடணும் நெட் ஃபிகரை. அதே மாதிரி புக்ஸுக்கு பாருங்கள், 25,000 rupees புக்ஸ் வாங்கியிருந்தோம். அதை டெப்ரிசியேஷன் ஒரு 10% போட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் டெபிட்டில் காமிச்சிட்டு அதை டிடெக்ட் பண்ணி நெட் ஃபிகரை பேலன்ஸ் ஷீட்டில் போடணும். இப்போ நம்ம சொல்யூஷனை பார்த்துடலாம். இப்போ சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணலாம். இன் த புக்ஸ் ஆஃப் யங் பெங்கால் கிளப் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட், அதான் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் பாருங்கள், அந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஆக்சுவல் ரிசிப்ட்டுங்கிறது தான் ஆஸ் பர் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட், அதுதான் கேஷ் புக்கு. அது பிரகாரம் என்னென்ன வந்திருக்கு பாருங்கள், என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அப்போ ரிசிப்ட் சைடுங்கிறது டெபிட் சைடு. அப்போ 2 என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 17,000 rupees, அது அப்படியே போட்டுங்க. நெக்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன், 2 subscription 19,000 rupees. And then locker rent 600 rupees. And then sundry income, அது எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். sundry income ஒரு 1,060. அப்புறம் ரெஃப்ரெஷ்மெண்ட் 2 refreshment rupees 16,000. இப்போ இதெல்லாம் வந்து ரிசிப்ட் வந்துருச்சு. அது இல்லாமல் ஒரு ரிசிப்ட் ஃபஸ்ட் இதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டொனேஷன் ரிசிப்ட் ஃபார் பில்டிங் அண்ட் புக்ஸு. அப்போ 2 டொனேஷன். ஃபஸ்ட் இங்கே பார்த்துங்க, டொனேஷன் இதுக்கு ஃபார் பில்டிங் அண்ட் புக்ஸு, அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அது 2 lakhs rupees ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அப்போ இவ்வளோ தான் வந்து இன்கம் வருது. சரி, இதை வச்சு என்னென்னலாம் செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேண்டு வாங்கியிருக்காங்க 10,000 rupeesக்கு. அப்போ பை லேண்டு பேமெண்ட் சைடில் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 rupees. அண்ட் தென் ஃபர்னிச்சருடைய காஸ்ட் வந்து 1,46,000 rupees. ஆனால் கேஷ் கொடுத்தது வந்து 1,30,000 தான். அப்போ மீதி வந்து கிரெடிட், அது கிரெடிட்டார்ஸில் வரும். அப்போ கேஷ் கொடுத்தது மட்டும் எழுதிக்கலாம், பை ஃபர்னிச்சர் rupees 1,30,000. அண்ட் தென் சேலரிஸ், பை சேலரிஸ் பாருங்கள், மொத்தமாக கொடுக்க வேண்டியது வந்து 5,000 ரூபாய் இருந்தால் கூட கொடுத்தது 4,800 தான். அப்போ 4,800, அதை மட்டும் போட்டுங்க. மெயின்டெனன்ஸ் ஆஃப் பிளே கிரவுண்டு, அதுவும் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் பிளே கிரவுண்டு பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய். ஆனால் 1,000 ரூபாய் தான் நம்ம செலவு பண்ணியிருக்கோம். அந்த என்ன பண்ணணுமோ கேஷு எக்ஸ்பெண்டிச்சர் அதை மட்டும் தான் போடணும், 1,000. பை ரெண்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,000 rupees கொடுத்துருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கங்க. அடுத்தது ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு உண்டான செலவு ஒரு 8,000 rupees, அதையும் போட்டுங்க. அப்புறம் இந்த டொனேஷன், இந்த 2 lakhs rupees ரிசீவ் பண்ணோம்ல, அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 25,000 rupeesக்கு புக்ஸ் வாங்கியிருக்கோம். அப்போ பை புக்ஸ் பேமெண்ட்டு எவ்வளோ அப்படின்னா 25,000 rupees. அடுத்தது பேலன்ஸ் ஷீட் 9% கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸு ஒரு 1,60,000 rupees. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இன் 9% கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், அது 1,60,000 rupees. அப்போ 2 லட்சம் ரூபாய் உங்களுக்கு டொனேஷன் வந்துச்சு. அதில் 1,60,000 + 25, இது ரெண்டு நம்ம செலவு பண்ணியிருக்கோம். மீதி ரிமைனிங் பேலன்ஸ் 15,000 இருக்குது. அதை தான் ரிமைனிங் வாஸ் புட் இன் டேர்ம் டெபாசிட் அப்படின்றாங்க. அப்போ டேர்ம் டெபாசிட், இன்வெஸ்ட்மெண்ட் இன் டேர்ம் டெபாசிட்டில் ஒரு 15,000 rupees. 15,000 rupees அவ்வளோதான் இதிலேருந்து வர்றது. அப்போ மீதி எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அவ்வளோதான் பேலன்ஸ் பண்ணி பாருங்கள். இதையும் பேலன்ஸ் பண்ணால் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். பேலன்ஸில் பண்ணிங்க அப்படின்னா 3, 6, 9 ஆட் பண்ணி பாருங்கள். இப்போ 10,000 + 1,30,000 + 4,800 + 1,000 + 8,000 + 8,000 + 25,000 + 1,60,000 + 15,000. அப்போ 3,61,800. 3,61,800. இதில் இருந்து இதுதான் ஜாஸ்தி இருக்குது, கிரெடிட் சைடு ஜாஸ்தி இருக்குது.
பேமெண்ட் சைடு. அப்போ என்ன வரணும்னா உங்களுக்கு ஓவர் டிராஃப்ட் தான் வரும். இதிலிருந்து மைனஸ் 2 lakhs 17,000 19,600 1,060 16,000. அப்போ 1,08,140 1,08,140. இது என்ன அப்படின்னா பேமெண்ட் சைடு அதிகமாக இருந்து ரிசிப்ட் கம்மியாக இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் மைனஸ் பேலன்ஸ் ஆச்சுங்களா. 1,08,140. நெக்ஸ்ட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2013 போடலாம். அந்த ஃபார்மேட் எழுதிங்க. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அது வந்து ரிசிப்ட் தான். ஆனால் இங்கே வந்து இன்கம் இல்லை. அதை வந்து நம்ம என்ட்ரன்ஸ் ஃபீஸ் என்ன பண்ணுவோம், பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டியாக போடணும். அதனால் அது இங்கே வராது. சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது ஒரு இன்கம். அப்போ நீங்கள் இன்கம் சைடில் நீங்கள் அதை போடணும், பை சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு போட்டு பை சப்ஸ்கிரிப்ஷன். அங்கே பாருங்கள், கவனிக்க வேண்டியது எவ்வளோ இந்த வருஷத்துக்கு உண்டான டியூ எவ்வளோ நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். 20,000 rupees டியூ. ஆனால் ரிசீவ் பண்ணது எவ்வளோ, 19,000 rupees. அப்போ நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு அப்படின்னு போட்டு நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம், 19,000 rupees ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக எவ்வளோ ரிசீவ் பண்ணோம், 20,000 rupees. அப்போ ஆட் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ வரணும், 1,000 rupees வரணும். அப்போ 1,000 rupees வந்தால் அப்போ 20,000 rupees தான் சப்ஸ்கிரிப்ஷன். அதுதான் வந்து இந்த வருஷத்துக்கு நம்ம ரிசீவ் பண்ண வேண்டியது. அடுத்தது லாக்கர் ரெண்ட்டு. ஆக்சுவலாக அவ்வளோதான், ரிசீவ் பண்ணது அவ்வளோதான். அப்போ பை லாக்கர் ரெண்ட்டு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 rupees. அதை ரிசீவ் பண்ணிட்டாங்க, 600 rupees, நோ ப்ராப்ளம். அடுத்தது சன்ட்ரி இன்கம் பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணது 1,060 ரூபா தான். ஆனால் அந்த வருஷத்துக்கு வர வேண்டியது 1,600 ரூபா. அப்போ 1,200 ரூபா தான் அவுட்டர் காலத்தில் வரணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அவுட்ஸ்டாண்டிங் போட்டு கூட்டணும். அப்போ எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம், அப்போ பை சன்ட்ரி இன்கம் ரிசீவ் பண்ணதை முதல்ல போடுங்க 1,060 ரூபாயை. ஆட் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ பாருங்கள், 1,600 ரூபா வரணும். என்ன வரணும், இன்னும் ஒரு 540 ரூபா ஆட் பண்ணிங்கன்னா தான் 1,600 வரணும். இது போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ்மெண்ட்டு ரிசிப்ட் வந்து 16,000 rupees இருக்குது. ஆனால் கீழே பாருங்கள், அந்த இதுலேயே ரெஃப்ரெஷ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு 8,000 இருக்குது. அப்போ நெட் எஃபெக்டை மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ ரிசிப்ட் தான் அதிகமாக இருக்குது. அப்போ பை ரெஃப்ரெஷ்மெண்ட் எவ்வளோ பாருங்கள், மொத்தமாக 16,000 rupees ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், லெஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு 8,000 rupees. அதை டிடெக்ட் பண்ணிடலாம். அப்போ டிடெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 8,000 rupees தான் நெட் ஃபிகரு, ரிசிப்ட், டோட்டல் நெட் ரிசிப்ட்டு. அடுத்தது லேண்டுங்கிறது வந்து என்ன ஆகிடும், அது வந்து உங்களுக்கு கேபிட்டல், அது அசட்டு. அப்போ பேலன்ஸ் ஷீட்டில் வரும். ஃபர்னிச்சரும் அப்படி தான், அதுக்கு டெப்ரிசியேஷன் மட்டும் தான் போடலாம். அப்புறம் சேலரிஸ் பாருங்கள், 5,000 rupees மொத்த சேலரி இந்த வருஷத்துக்கு. ஆனால் நம்ம பே பண்ணது 4,800 தான். அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் 2 salaries இங்கே ஒரு காலம் போட்டுங்க. 2 salaries எவ்வளோ அப்படின்னா நம்ம பே பண்ணது 4,800. ஆட் அவுட்ஸ்டாண்டிங் இந்த வருஷத்துக்கு உண்டானது 5,000. அப்போ அவுட்ஸ்டாண்டிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 rupees. அப்போ மொத்தமாக நெட்டு எவ்வளோன்னா 5,000 rupees சேலரி, இந்த வருஷத்துக்கு உண்டான சேலரி. அப்புறம் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பிளேகிரவுண்டு, பிளேகிரவுண்டுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா கவனிங்க, 1,000 ரூபா தான் நம்ம பே பண்ணியிருக்கோம். ஆனால் 2,000 ரூபா செலவு பண்ணணும். அப்போ பே பண்ண இந்த 1,000 rupees ஆட் அவுட்ஸ்டாண்டிங் ஒரு 1,000. அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2,000 rupees. சரி, ரெண்ட்டு பாருங்கள், ரெண்ட்டில் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துட்டோம். அப்போ 8,000 rupees ரெண்ட்டு கொடுத்துட்டோம். அதில் எந்த டிஃபரன்ஸ் இல்லை, ரெண்ட் அப்படியே போட்டுருங்க ஆச்சுங்களா. ரெஃப்ரெஷ்மெண்ட்டு தான் அங்கே போய் நம்ம கழிச்சிட்டோம், அதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. டெப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர் அண்ட் புக்ஸ் 10% ஃபார் த இயர். அப்போ டூ டெப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர் எவ்வளோக்கு வாங்கினோம் பாருங்கள். ஃபர்னிச்சர் வாங்கினது காஸ்ட் 1,46,000 ரூபா. ஆனால் காசு கொடுத்தது 1,30,000. அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதனோட காஸ்ட் ப்ரைஸ் 1,46,000. அதுக்கு தான் 10% போடணும். அப்போ 10% ஆன் 1,46,000 அப்படின்னு போட்டிங்கன்னா 14,600. அப்புறம் டெப்ரிசியேஷன் ஆன் புக்ஸு. அப்போ ஆன் புக்ஸில் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் 10%. புக்ஸ் பாருங்கள், 25,000 rupees வாங்கியிருக்கோம். அப்போ 10% ஆன் 25,000. அப்போ 2,500 rupees டெப்ரிசியேஷன்.
அவ்வளோதான் இந்த என்ட்ரி எல்லாமே இப்போ மொத்தமாக. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறோம், எது இன்கம் அதிகமாக இருக்கா இது இருக்கான்னு பாருங்கள். ரவுண்டாக பார்த்தீங்க அப்படின்னா 7, 15, 29 இதில் நெட் லாஸ் தான் வரும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல எக்ஸ்பெண்டிச்சர் ஆட் பண்ணுங்கள். அப்போ 5000 + 2000 + 8000 + 14,600 + 2,500 அப்போ 32,100 அப்படியே இங்கே போட்டு 32,100 இதிலிருந்து மைனஸ் பண்ணுங்கள். -20,000 -600 -1,600 -8,000 அப்போ 1,900 rupees இதுதான் உங்களுக்கு நெட் லாஸ் வருது. அப்போ இது என்ன பண்ணோம், டெஃபிசிட் அப்படின்னு போடுவோம். டெஃபிசிட் இதுதான் ட்ரான்ஸ்ஃபர் டு. இப்போ இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் என்ன பண்ணோம், கேபிட்டல் ஆட் பண்ணோம். அப்படி இல்லைன்னா அந்த டெஃபிசிட்டை நீங்கள் என்ன பண்ணலாம், பேலன்ஸ் ஷீட் அசட் சைடில் கூட காமிக்கலாம். அப்போ டெஃபிசிட் வந்து 1,900 rupees. இப்போ பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணலாம். பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன வாங்கியிருக்காங்க, லேண்டு ஒன்று இருக்குது. அப்போ லேண்டு வேல்யூ போட்டுங்க. லேண்ட் வேல்யூ 10,000 rupees, அது ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் வாங்கணும். ஃபர்னிச்சர் வந்து 1,46,000 rupees காஸ்ட்டு. அதுக்கு டெப்ரிசியேஷன் 14,600 rupees டெப்ரிசியேஷன் போட்டோம். அதை நீங்கள் டிடெக்ட் பண்ணோம். அப்போ ஃபர்னிச்சர் எவ்வளோ பாருங்கள், 1,46,000 லெஸ் டெப்ரிசியேஷன் வந்து 14,600. அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1,31,400 வரும். சரி, அடுத்தது பாருங்கள் என்ன இருக்கும், புக்ஸ் வாங்கியிருக்கோம். புக்ஸுக்கு டெப்ரிசியேஷன் போடணும். புக்ஸ் வந்து எவ்வளோ, 25,000 rupees. அதுக்கு டெப்ரிசியேஷன் லெஸ் டெப்ரிசியேஷன் 2,500. அப்போ ரிமைனிங் பேலன்ஸ் 22,500. அடுத்தது நம்ம என்ன அசட்ஸில் வர்றதெல்லாம் இப்போ அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்னும் 1000 ரூபாய் நம்ம வர வேண்டியிருக்கு. அப்போ அது அசட்டு தானே. அப்போ அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு 1,000 rupees, அதையும் போட்டுங்க. நெக்ஸ்ட்டு அவுட்ஸ்டாண்டிங் சன்ட்ரி இன்கம் ஒன்று பார்த்தோம். அது எவ்வளோ வரணும் அப்படின்னா 540 ரூபாய். அப்போ அவுட்ஸ்டாண்டிங் சன்ட்ரி இன்கம் அதுவும் அசெட்டு. அப்போ ஒரு 540. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணோம் 9%. அது 1,60,000 rupees. அப்போ 9% கவர்மெண்ட்டு செக்யூரிட்டிஸ் அது எவ்வளோ பண்ணோன்னா 1,60,000 rupees. இது எல்லாம் 31st மார்ச்சில் பண்ணியிருக்கிறனால நமக்கு அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போட தேவையில்லை. இல்லாட்டினா 9% இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணோம். அடுத்தது டேர்ம் டெபாசிட், அதுவும் அப்படி தான். டேர்ம் டெபாசிட் அந்த 31st மார்ச்சில் தான் பண்ணியிருக்கோம். டேர்ம் டெபாசிட் அது வந்து ஒரு 15,000 rupees. அப்போ இதில் டெஃபிசிட்டு இப்போ வந்து கேபிட்டல் ஃபண்ட் இங்கே கொடுக்கல. நம்ம ஓல்டு பேலன்ஸ் ஷீட்டு போட்டு கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபிகர்ஸ் அவங்க கொடுக்கல. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், கேபிட்டல் ஃபண்டு கொடுக்காதனால நம்ம என்ன பண்ணலாம், டெஃபிசிட்டு இந்த சைடு போடலாம், அசட் சைடு போடலாம். அப்போ டெஃபிசிட்டு அப்படி இல்லைன்னா கேபிட்டல் ஃபண்டோட நம்ம டிடெக்ட் பண்ணியிருக்கலாம். ஒரு 1,900 rupees. இது முடிஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஃபண்டு இல்லை. கேபிட்டல் ஃபண்டுக்கு நீங்கள் என்ன பண்ணு நில்லு, அதில் இல்லை பேலன்ஸு. ஆனால் பில்டிங் அண்ட் புக்ஸுக்காக ஒரு டொனேஷன் ரிசீவ் பண்ணோம். அதுதான் நமக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு பெரிய லைபிலிட்டி மாதிரி. அப்போ நீங்கள் அதை எழுதிக்கலாம். அப்போ டொனேஷன் ஃபார் பில்டிங் இதிலிருந்து தான் நம்ம அந்த இந்த செலவெல்லாம் பண்ணோம். பில்டிங் அண்ட் புக்ஸ் ஒரு 2 lakhs. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அதை வந்து நம்ம கேபிட்டலைஸ் தான் பண்ணோம். அதனால் நம்ம என்ன பண்ணோம், பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் போடணும். என்ட்ரன்ஸ் ஃபீஸு எவ்வளோ அமௌண்ட், அது 17,000 rupees. அடுத்து அவுட்ஸ்டாண்டிங் சேலரி நம்ம கொடுக்கணும். எவ்வளோ, வெறும் 200 rupees. அதையும் அப்படியே போட்டுங்க, 200 rupees. இது லைபிலிட்டி. அப்புறம் ப்ளே கிரவுண்ட் மெயின்டெனன்ஸில் ஒரு 1,000 rupees கொடுக்கணும். அப்போ அவுட்ஸ்டாண்டிங் ப்ளே கிரவுண்ட் மெயின்டெனன்ஸ் ஒரு 1,000 rupees. அப்புறம் வேறு என்ன இருக்குது பாருங்கள், இந்த ஃபர்னிச்சர் வாங்குறது என்னென்னா 1,46,000 வாங்கணும். கொடுத்தது 1,30,000 தான் கொடுத்துருக்கோம். அப்போ அது கிரெடிட்டார்ஸ். அப்போ சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் ஆர் கிரெடிட்டார்ஸ் எதை வேணாலும் போடலாம். அப்போ கிரெடிட்டார்ஸ் வந்து எவ்வளோன்னா 1,46,000 மைனஸ் 1,30,000 அப்படின்னா அப்போ 16,000 rupees உங்களுக்கு கிரெடிட்டார் வரும். அதையும் போட்டுங்க.
கேஷ் புக் பிரகாரம் நம்ம பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு ஒன்று கண்டுபிடிச்சோம் க்ளோசிங்கில், அது வந்து லைபிலிட்டி நமக்கு. அப்போ பேங்க் ஓவர் டிராஃப்ட்டு அது வந்து 1,08,140 இவ்வளோ தான் ஆச்சுங்களா. இப்போ நீங்கள் இந்த டேலி பண்ணிங்கன்னா டேலி பண்ணால் டோட்டல் டேலி ஆகணும். இப்போ பாருங்கள் 2 lakh ப்ளஸ் 17,200 1,000 16,000 1,08,140. அப்போ 3,42,340. அப்போ இங்கேயும் அதே மாதிரி பாருங்கள் 10,000 1,31,400 22,500 1,000 540 1,60,000 15,000 1,900. அப்போ 3,42,340 3,42,340. அப்போ இட் இஸ் tallied.